இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அசிசி நகருக்கு அருகே உள்ள பழமையான சான் தமியானோ என்ற தேவாலயத்தினுடைய அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே பிரான்சிஸ் பெர்னாண்டோ என்ற ஒரு இளைஞர் மண்டியிடுகின்றார். 23 வயதான இந்த பிரான்சிஸ் ஆழமான ஒரு துன்பத்தில் இருந்தார். பணக்கார வணிகரின் மகனான அவர் ஒரு சிப்பாயாக இருந்தார். பின்பு சிறை பிடிக்கப்பட்டார். அதன் பின் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய பிறகு தனது பழைய ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வமற்றவராக இருந்தார். உள்ளத்தில் ஏதோ ஒன்று அவரை அழைத்து கொண்டே இருந்தது. ஆனால் அதை அவரால் பெயரிட முடியவில்லை, உணர முடியவில்லை. ஒரு நாள் அந்த உடைந்த தேவாலயத்திலே முழந்தாளித்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் குழப்பத்துடன் போராடி கொண்டிருந்த பொழுது, சிலுவையில் இருந்த கிறிஸ்து உயிர்ப்பது போல் அவருக்கு தோன்றியது. அவருக்கு ஒரு குரல் கேட்கின்றது, பிரான்சிஸ், சென்று என்னுடைய வீட்டை புதுப்பி, நீ பார்ப்பது போல் அது இடித்துக் கொண்டிருக்கிறது. இது அவரது ஆன்மாவினுடைய ஆழத்திலே ஊடுருவியது. முதலில் அவர் அதை நேரடியாக புரிந்து கொண்டார். அதனால் அந்த தேவாலயத்தை அவர் புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் பிரான்சிஸ் தியானித்த போது அவர் படிப்படியாக ஆழமான அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்கின்றார். ஆம், இந்த உலக பற்றிலே விழுந்த திருச்சபையினுடைய ஆன்மீக வீட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக கடவுள் அவரை அழைக்கின்றார் என்பதை அவர் முழுவதுமாக உணர்ந்தார். அன்று கிறிஸ்துவின் குரலுக்கு பிரான்சிஸ் செவி கொடுத்தார். அது அவரை மட்டுமல்ல, முழு திருச்சபையையும் மாற்றியது. தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கவும் அதனால் மாற்றம் பெறவும் அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய ஒரு மாற்றத்தின் போது மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. இவருக்கு செவி சாயுங்கள் என்பது இயேசுவுடன் இருந்த சீடர்களுக்கு மட்டும் தந்த அழைப்பல்ல, மாறாக நம் அனைவருக்கும் தருகின்ற ஒரு அழைப்பா. இஸ்ராயலை பாலைவனத்தில் வழி நடத்திய அதே மேகம், விடுதலை பயணம் 40வது அதிகாரம் 34 மற்றும் 35வது இறைவசனங்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையே ஆலயத்தில் வைக்கப்பட்ட போது அதை சூழ்ந்த மேகம், 1 அரசுகள் 8வது அதிகாரம் 10 மற்றும் 11வது இறைவசனங்கள். இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போதும் வருகின்றது. அந்த மேகத்தில் இருந்துதான் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற குரல் ஒலித்தது. இங்கே என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் எனும் வார்த்தைகள் இயேசுவினுடைய திருமொழிக்கில் எதிரொலித்தவை. மத்திய நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது இறைவசனம். ஆனால் இங்கு இவருக்கு செவி சாயுங்கள் என சேர்க்கப்படுகிறது. இது கவனிக்க, கீழ்ப்படிய, கவனம் செலுத்த என்ற ஒரு பொருள் படுகின்றது. இது யூதர்களினுடைய ஷெமா ஜபத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தை. இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 4வது இறைவசனம். இங்கு தந்தையாகிய கடவுள் கூறுகிறார், நீங்கள் மோசே மற்றும் இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுத்தது போல் என் மகனுக்கும் செவி கொடுங்கள் என்கின்றார். அங்கு மோசேயும் எலியாவும் மறைந்து விட்டனர், இயேசு மட்டும் இருக்கிறார். இது சட்டமும் இறைவாக்கினர்களும் நம்மை தயாரிப்பதன் அடையாளம் எனவும் இயேசு மட்டுமே நிறைவேற்றுதலின் அடையாளமாக இருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றது. இதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 1 மற்றும் 2வது இறைவசனங்கள் என வாசிக்கின்றோம். எனவேதான் இறைமகனுக்கும் நாம் செவிசாய்க்க அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது பேதுரு மிகுந்த மகிழ்ச்சியால், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா? மத்தேயு 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே கேட்கின்றார்.
ஆனால் கடவுள் இவருக்கு செவி சாயுங்கள் என்று கூறுகிறார். அதாவது நமது விருப்பப்படி அல்ல, மாறாக இறை விருப்பப்படி நாம் வாழ வேண்டும், இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது ஏன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை, இயேசுவினுடைய திருமுழுக்கின் போது இல்லாத இந்த வார்த்தை ஏன் உருமாற்றத்தின் போது கொடுக்கப்பட்டது? அன்பானவர்களே, மத்திய நற்செய்தியின்படி இயேசுவினுடைய உருமாற்றத்திற்கு முன்பு பேதுரு இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என ஒப்புக்கொண்டதும் மத்தேயு 16 இறைவசனம். உடனடியாக இயேசு தன்னுடைய பாடுகளை முதன்முறையாக தன்னுடைய சீடர்களிடம் முன்னறிவிக்கின்றார். தான் எருசலேமுக்கு சென்று பெரிதும் துன்பப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும். மத்தேயு நற்செய்தி 16 இதை கேட்ட சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பேதுரு கூட, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்கின்றார். மத்திய நற்செய்தி 16 அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த குழப்பத்திற்கு விடையாகத்தான் இறைவன் இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்றார். அவர்கள் சிலுவையில் இயேசுவின் துன்பத்தை காண்பதற்கு முன் அதன் பின் வரும் மகிமையை அவரது உருமாற்றத்தில் காண்கிறார்கள். இதைத்தான் புனித ஜான் கிறிஸ்டோஸ்டோம் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். கிறிஸ்து அவர்களை மலைக்கு வழி நடத்தி வரப்போகும் மகிமையை அவர்களுக்கு உருமாற்றத்தில் வெளிப்படுத்தினார். அதனால் அவர்கள் அவரை சிலுவையில் அறையப்படுவதை காணும் போது அவர் பலவீனத்தால் அல்ல, மாறாக உலகின் மீட்புக்காக விருப்பத்துடன் துன்பப்பட்டார் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆக இயேசுவின் துன்பத்தால் வரப்போகும் மாட்சிமிகு மகிமையை சீடர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவருக்கு செவி கொடுங்கள் என்கின்றார். அன்று சீடர்கள் இயேசுவுக்கு செவி கொடுத்தனர், தங்கள் வாழ்வில் மீட்பு திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மாற்றத்தை பெற்றனர். நாமும் அவருக்கு செவி கொடுக்கும் போது பொது வாழ்வு பெறுவோம். தொடக்க நூல் 12 1 முதல் 4 உள்ள அந்த இறை வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்க நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமை இறைவன் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டில் இருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்னும் வார்த்தைகள் தெரிந்த மற்றும் அறிமுகமான அனைத்தையும் விட்டுவிட்டு தெரியாத ஒன்றுக்கு செல்ல அழைப்பு விடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் சென்றார் என முடிக்கின்றது. இங்கு ஆபிரகாம் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் குரு ஏலியின் கீழ் கோவிலில் பணியாற்றும் சிறுவன் சாமுவேல் இரவில் சாமுவேல் சாமுவேல் என தன் பெயரை அழைக்கும் ஒரு குரலை கேட்கின்றார். 3 முறை அவர் ஏலியிடம் ஓடுகிறார். 3 முறை ஏலி அவரை மீண்டும் படுக்கைக்கு அனுப்புகிறார். இறுதியாக ஏலி ஆண்டவர் சிறுவனை அழைக்கிறார் என்பதை உணர்கின்றார். அவர் சாமுவேலுக்கு அறிவுறுத்துகின்றார், தூங்க செல், நீ அழைக்கப்பட்டால் ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று பதிலளி என்று கூறுகின்றார். 1 சாமுவேல் 3:9 சாமுவேலும் பதிலளிக்கிறார், ஆண்டவரே பேசும், உன் ஊழியை நான் கேட்கின்றேன். சாமுவேல் நமக்கு சிலவற்றை இன்று கற்பிக்கின்றார். முதலாவதாக, நாம் உடனடியாக கடவுளின் குரலை அடையாளம் காணாமல் போகலாம். இரண்டாவதாக, ஏலி சாமுவேலுக்கு இறை அழைப்பை அடையாளம் காண உதவியதைப் போல நமக்கு சில ஆன்மீக வழிகாட்டிகள் தேவைப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தையை அறிவிக்கின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, இந்த வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்ன ஆண்டவரின் குரலுக்கு அன்னை மரியாள் செவி கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 1:38 இறைவசனம். அன்பார்ந்தவர்களே, தான் வாழ்ந்ததை நமக்கும் அன்னை மரியாள் கற்பிக்கிறார். ஆம், அதனால்தான் கானா ஒரு திருமண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்த போது அங்கிருந்த பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யோவான் நற்செய்தி 2:5. இன்றைக்கு நாம் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்க அழைப்பு பெறுகின்றோம். பியர் ஜோர்ஜியோ ஒரு பணக்கார மற்றும் செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தின் மகன். அவரது தந்தை இத்தாலியின் முன்னணி செய்தித்தாளி நிறுவனர் லா ஸ்டாம்பா மற்றும் ஒரு செனட்டர். பியர் ஜோர்ஜியோ சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் எனும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டார். மத்தேயு நற்செய்தி 25:40.
அதனால் ஏழைகளையும் நோயாளிகளையும் சந்திக்க நேரத்தை செலவிட்டார், அவர்களுக்கு உதவினார். 1925ஆம் ஆண்டு ஜூலையில் இத்தாலியினுடைய அந்த தோரி நகரிலே 24 வயதான அவர் போலியோவால் இறக்கும் நிலையில் இருந்தார். ஆனால் அந்நிலையிலும் அவர் பிறருக்கு உதவி செய்து இறுதியாக இறந்தார். அவரது இறுதிச் சடங்கில் அவரது குடும்பம் ஒரு சாதாரண கூட்டத்தை எதிர்பார்த்தது. அதற்கு பதிலாக தூரின் தெருக்களிலே ஆயிரக்கணக்கானோர் வரிசையாக நின்றபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஏழைகள், நோயாளிகள் மற்றும் அவர் உதவி செய்த பலர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையினுடைய முத்து பேர் பெற்ற ஜோர்ஜியோ அவருடைய இந்த வாழ்க்கை நாம் உண்மையாக கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் வாழ்வாக்கியது போல இன்றைக்கு நாமும் அவருக்கு செவி கொடுக்க அழைப்பு பெறுகின்றோம். 2 தீமோத்தேயு 1:8 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த 2ஆம் வாசகத்தில் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய ஆவியினுடைய அழைப்பை கொடுத்துள்ளார் என திருத்தூதர் பவுல் நினைவூட்டுகிறார். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்பதே நம்மை தூய வாழ்வு வாழ வைக்கும். நம்ம எப்படி அவருக்கு செவி சாய்க்க முடியும்? அன்றாட ஜெபத்தில் இயேசு பேசுவதை கேட்க நம்மால் முடியும். அனுதினமும் இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க இயலும். ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்க முடியும். இதைத்தான் இயேசுவும் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் காலம். நமது நோன்பு, ஜெபம் மற்றும் தர்மம் இதற்கான ஒரு அழைப்பாகும். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம், சீடர்கள் மற்றும் புனித பிரான்சிஸ் போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புது மாற்றத்தை காண்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.